Hello all of you. இது வந்து ஒரு ஹை எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஓகே, NVIDIA சிப்செட்டு. நான் உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல காமிக்கிறேன். GeForce RTX அண்ட் எக்ஸாக்ட் பார்ட் நம்பர் இந்த இடத்துல இருக்கும். See, other details are here. GeForce RTX 2070 8GB DDR6. இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இஷ்யூ என்ன அப்படின்னா, வந்ததே நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். கிராஃபிக்ஸ் கார்டை நான் ஒன்றும் க்ளீன் பண்ணல, எதுவுமே பண்ணல. அஃப்கோர்ஸ் இந்த தெர்மல் வெண்டெல்லாம் வந்து ரொம்பவும் பேடாக இருக்குது. ரைட்டாக ப்ராப்ளம் அது கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு சீஷோர் ஏரியாவில் யூஸ் பண்ணுற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறதுனால டிஸ்மேண்டில் பண்ணும்போதே எனக்கு ஒரு நோட்டு கிடச்சிது. என்ன அப்படின்னா, நார்மலாக அது சீஷோர் ஏரியாவில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் டிவைஸில் ஏற்படுறது தான். ஸோ இது வந்த உடனே நான் பிரிச்சுட்டேன். பிரிக்கும்போது சரி, இது நான் டிஸ்மேண்டில் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, யா ஃபைன். இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இந்த மெயின் சிப்பு வேலை பண்ணுறதுக்கு தேவையான பவர் சர்க்யூட் தான் அது. அதிகமான கரண்ட்டில் வேலை பண்ணுறது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இன்டகிரேட்டட் அப்பர் லோயரோட கூடிய இந்த ரெகுலேட்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க. ரைட்டாக எல்லாமே பக்ஸு அண்ட் இது எல்லாமே அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இது காயில் இதுக்கு மேலே ஜென்ரேட் ஆகிற ஹீட் அரெஸ்ட் பண்ணுறது தான் அவன் டெடிகேட்டடாக ஒரு ஹீட் சிங்கே இதுக்கு டிசைன் பண்ணுறான். ஸோ இது வந்து இந்த பக்கமாக பார்க்கும்போது எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, இந்த மேலே இருக்கிற இந்த கனெக்டரோட ரஸ்ட் ஏரியாவை தவிர. ஓகேவா, இதை தவிர வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காமல் இதில் சில கேப்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகிருக்கு. சி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரை தான் இப்போ நான் பண்ண போகிறது. இந்த கிராஃபிக்ஸ் சிப்போட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, பவர் ஆன் ஆகுது, இது போடும்போது பவர் ஆன் ஆகுது, பட் டிஸ்பிளே வர மாட்டேங்கிறது. கேப்ஸ் லாக்கும் நம்பர் லாக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறது. கேப்பு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ஒரிஜினலாக வந்தது எப்படியோ அப்படியே இருக்குது. நான் க்ளீன் பண்ணலை. ரைட்டாக க்ளீன் பண்ணலை. க்ளீன் பண்ணியாச்சுன்னா சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண் பார்வை எங்கே போகும் அப்படின்னா, கேப் ஏதாச்சும் ஷார்ட்டில் இருக்கான்னு. பட் இதில் ஷார்ட்டில் இருக்க வாய்ப்பு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, போர்டு ரொம்ப க்ளீனாக ஸ்பின் எடுக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ரைட், ஃபைன். சரி, இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து பெரிய டேமேஜெலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம ஐபி போட்டு க்ளீன் பண்ணோன்னா இந்த இடம் க்ளீன் ஆகிடும். பட் ப்ராப்ளமேட்டிக் ஏரியா அப்படின்னு நான் சந்தேகப்படுறது எந்த இடம் அப்படின்னா இந்த இடம். இது ரொம்பவும் மோசமான ஒரு டேமேஜை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் ரெசிஸ்டர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது கெப்பாசிட்டர்ஸ். ஏன்னா இங்கே போடுற கேப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் டைனியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டைனி கேப்ஸ் போடுவாங்க. சரி, இப்போ இந்த கேப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலையே அதாவது மேக் புக்கில் வர மாதிரியான கேப்ஸு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கிற ரஸ்ட்டு மட்டும் போயிடுச்சு அப்படின்னா, இந்த போர்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் ரொம்ப பேட் லக்காக ஏதாச்சும் காம்பனண்ட் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா இது டிஸ்பிளே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ரைட்டாக இந்த இடம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இது எல்லாமே பவர் ஏரியா, இது எல்லாமே பவர் ஏரியா போச்சு. இந்த இடம்லாம் போயிருக்கு. அது தண்ணிப்பட்ட மதர் போர்டு மாதிரி இருக்குது. நம்ம வாட்டர் லாக் ஆச்சுன்னா ஒரு லேப்டாப் மதர் போர்டு எப்படி ரியாக்ட் பண்ணமோ அந்த மாதிரி ஆயிருக்கு இந்த இடம் முழுக்க. பட் இதில் தண்ணி போகிற வாய்ப்பு கிடையாது. அந்த ஈரப்பதமான உப்பு காற்று போகிறதுனால இந்த மாதிரி ஆகும், சீஷோர் ஏரியாவில் இருக்கிறது மட்டும். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு க்ளீன் த போத் சைடு. ரெண்டு பக்கமும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த கார்டோட ரேட் அப்ராக்சிமேட்டாக என்னுடைய கெஸ் கரெக்டாக இருந்ததுன்னா 40,000 கிட்ட இருக்கும். ரைட்டா, எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அப்ராக்சிமேட்டாக ஒரு 40,000 to 50,000 வரைக்கும் இருக்கும். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, நம்ம போக வேண்டாம். இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. கேப் கிட்ட கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஹார்டாக இருக்கிற சில விஷயங்கள் போயிடும்.
எனக்கு தெரிஞ்சு நம்ம கன்னோ ஃப்ளக்ஸோ இந்த பக்கமாக காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த சைடு ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. அதனால் இந்த பக்கம் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆக்சுவலி இந்த பக்கம் ஃபுல்லாக பவர், அந்த பக்கம் ஃபுல்லாக சிக்னல். ஓகே, இந்த பக்கம் போகிறது எல்லாமே வந்து NVIDIAவுக்கு போகிற பவர், அந்த பக்கமாக போர்டில் இருந்து கம்யூனிகேட் ஆகிற சிக்னல். ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான இடம். அண்ட் ரொம்ப குட் லக் என்ன அப்படின்னா, அந்த பக்கமாக ஆகிருக்கிற ப்ராப்ளம் பவர் சைடு ஆகிருந்தது அப்படின்னா இந்த மதர் போர்டு டோட்டலாக கண்டம்ட் ஆகிருக்கும். பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரைட்டா? சிக்னலுக்கும் பவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கேயும் 3.3 வோல்ட்டு 5 வோல்ட்டு 12 வோல்ட் இருக்கும், இங்கேயும் அதே தான் இருக்கும். என்ன ஒன்று, அதில் கரண்ட் இருக்காது. சிக்னலுக்கு மேலே கரண்ட் இருக்காது, பட் இந்த இடத்துல கரண்ட் அதிகமாக இருக்கும். இந்த பக்கமாக கரண்ட் அதிகமாக இருக்கும், இந்த சைடு கரண்ட் அவ்வளோவா இருக்காது. ஓகே, சென்சிட்டிவான சிக்னல்ஸ் போகிற இடம். இந்த இடத்த க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, நவ் லெட்ஸ் டேக் தி ஐபி. ஃபுல்லாகவே ஐபி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நம்ம. அகைன் நான் சொல்கிறேன், இது ஒரு ட்ரை தான். 50% இல்லை, 80% வராது டிஸ்பிளே. இப்போ இதுக்கு ஸ்கிமேட்டிக்கோ போர்ட் வியூவோ இருந்தது அப்படின்னா இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பாகவே ட்ரை பண்ணலாம். ஸ்கிமேட்டிக் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. போர்ட் வியூவர் இருந்தது அப்படின்னா ரொம்ப க்ளீனாக டைம் எடுத்து பண்ணலாம் நம்ம. ஓகே, காம்பனன்ட்ஸ் எதுனா மிஸ் ஆகிருக்கா என்னன்னு பார்க்குறதுக்கு. நான் இந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் சாஃப்ட் க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது ஜஸ்ட்டு அந்த இடத்துல போய் இறங்குறதுக்கு. ஐபி கொஞ்சம் குட் ஐபி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம். கஸ்டமர்கிட்ட சொன்னதும் ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை மறந்துடுங்கன்னே சொல்லியாச்சு. சரி, இந்த இடம் நான் எவ்வளோ க்ளீன் பண்ணுறேன், ஆனாலும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறது சில இடங்கள்லாம். ஆக்சுவலி இந்த காண்டாக்ட் மாதிரி இருக்கணும், தெரியுதா? இந்த காண்டாக்ட் எப்படி இருக்குது, இது வந்து ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததுனால தப்பிச்சது. இது வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஓகே, ட்ரை பண்ணலாம். ஃபைன். செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து லிக்விட் ஃப்ளக்ஸு ஆர் நார்மல் ஃப்ளக்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, காம்பனண்ட்டுக்கிட்ட ஏதாச்சும் ட்ரை சால்ட்ரிங் இருந்தது அப்படின்னா
அந்த காம்பனண்ட்டை கரெக்டாக அந்த பேடில் உட்கார வச்சிரும். ஓகே, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு இப்போ கன்னை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். லோக்கல் ஐபியோ அல்லது லோக்கல் பேஸ்ட்டோ தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா போர்டு சிவியர் டேமேஜ் ஆகும். Now let's start. Fine. நான் இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே, சேம் அதே மாதிரியே இந்த பக்கமும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம்.
ஓகே, இந்த பக்கமும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிடுவோம். இந்த சைடு ஓரளவுக்கு கிளியர். ரைட்டா? அகைன் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே 100% ரிசல்ட் தருமா அப்படின்னா லக்கு தான். ஒரு வேளை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு 15-20,000 நம்ம சேவ் பண்ண மாதிரி. இந்த கார்டோட ஏஜ் அப்ராக்சிமேட்டாக 3-4 இயர்ஸு. ஸோ செகண்ட்ஸில் நம்ம இதை ரீசேல் வேல்யூன்னு பார்த்தா கூட சின்ன ஜாப் தான், பெரிய லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எதுவும் இதில் வாங்கி போட போகிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்டடாக இருக்கிற போர்ட்ஸ் ரிசல்ட் கொடுக்கறது கம்மி தான். இது NVIDIAவோட முக்கியமான பவர் போகிற இடம். இங்கே ஒரு கேப்பு போயிருந்தது அப்படின்னா கூட டிஸ்பிளே வராது, அல்லது ஒரு கேப் லீக்கில் இருந்ததுன்னா கூட டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகாது. அதே மாதிரி இது போட்டு டிஸ்பிளே வந்துட்டாலும் ஒரு கேம் போட்டு ரன் பண்ணாமல் முடிவு பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சுட்டோன்னு. ரைட்டா? இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் லோடு எடுக்கும்போது தான் தன்னுடைய ஒரிஜினல் முகத்தையே காமிக்கும். ஓகே, ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது. யா, ஓகே. இந்த பக்கம் அவ்வளோவா ஒன்றும் டேமேஜ் ஆகலை அப்படின்றதுனால இங்கே அட்டென்ஷன் வேண்டான்னு நம்ம விட்டுட்டோம். நவ் லெட்ஸ் ஃபிக்ஸ் இன்சைட். உள்ளுக்குள்ளார இறக்கி இது ஏதாச்சும் ரிசல்ட் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைன். ஹலோ எவ்ரிவன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த கிகாபைட் மதர் போர்டில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்பவும் பேடாக இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி பேஸ்ட்டு போட்டு இந்த மதர் போர்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம். டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகலை. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த போர்டில் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கேன். ரைட்டாக பேக் சைடில் வாஷ் பண்ணி
சன்லைட்டில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டேன். இதோ இந்த இடம் இருக்குது பாருங்கள், இது ரொம்பவும் பேடாக இருந்தது. ரைட், இந்த இடம் ரொம்பவும் பேடாக இருந்தது. உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கு. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பவர் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த பவரை வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டு போர்டில் நான் ப்ளக்இன் பண்ணுறேன். ரைட், இந்த போர்டு எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். போர்டில் ப்ளக்இன் பண்ணிட்டேன். நான் மதர் போர்டை நான் ட்ரிகர் பண்ணுறேன். போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஓகே, டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகுதா? இந்த இடத்துல NVIDIAவிலேருந்து க்ளீனாக டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகுது த்ரூ HDMI கேபிள். ஓகே, ஹார்ட் டிஸ்க்கு போட்டு OS போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் இது ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு. ஸோ ஜஸ்ட் இதில் க்ளீன் பண்ணிவிட்டு பவர் மட்டும் அடிஷ்னலாக போட்டிருக்கு. சப்ளை ஹஸ் பீன், டிஸ்பிளே ஹஸ் பீன் எக்ஸிக்யூட்டட். தேங்க்யூ.